உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா சூர்யா, அமைதியா இருக்க? குழந்தை தேவியை கெடுக்கிறதே அந்த துர்கா தான். ஆமா மாப்ள. திடீர்னு எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கீங்க? இங்க பார், அது என்னோட பர்சனல். எனக்கு என் குழந்தையோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ஆமா, எங்க குடும்ப விஷயத்துல நீ எதுக்காக மூக்க நுழைக்கிற? ஆமா ஆமா ஆமா, நீ ஏன் மூக்க நுழைக்கிற? நான் தான் துர்கா மத்த சூர்யா கிட்ட வந்து பேசுங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். அவங்க போலீஸ் இல்ல, குழந்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்குது. அதான் என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்காங்க மாப்ள. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும்னு கூப்பிடுறாளே, என்னவா இருக்கு மாதாஜி? ஐயோ, என்னமோ தனியா பேசணும்னு வந்தாங்க. இப்ப ரெண்டு பேரும் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. வந்தது வேஸ்ட் ஆயிடுச்சோ. தேவியோட எதிர்காலத்துக்காகன்னு சொல்லி நீங்க US போறேன்னு சொல்றது பொய். என்னாலதான் நீங்க இங்க இருந்து போகணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட நேத்து என் மனசுல இருக்கிற காதல நேருக்கு நேரா சொன்னதுனாலயா நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க? ஓ, அது வேறயா? குத்துவேன். ஏன் மேல இருக்கிற கோவத்துல எதுக்காக குழந்தைய தண்டிக்கிறீங்க? இப்பதான் காட்சி சூடு பிடிக்குது பாடா. இங்க பார், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உனக்கு பயந்து இந்த முடிவெல்லாம் எடுக்கல. எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். அபிஷியலாவும் பர்சனலாவும் எனக்கு US போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க இப்படி ஒரு முடிவெடுக்க நான் தான் காரணம். நான் உங்ககிட்ட நேத்து என் காதல சொன்னதுதான் காரணம். ஓகே, நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். இனிமே நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன். இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க எதிரில வர மாட்டேன். அவ்வளோ ஏன், எதிரில இருக்கிற வெயிட்ட காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுறேன். அப்பாடா, போய் தொலை. ப்ளீஸ் உங்க முடிவை மாத்திக்கோங்க. தேவியை US கூட்டிட்டு போகாதீங்க. குழந்தை ஏங்கி போயிடுவா. குழந்தைய பாக்கறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்ல. நான் என் குழந்தையை கூட்டிட்டு US போக தான் போறேன். மாப்பிள்ள ஸ்டெடியா நிக்கிறான். பிடிவாதம் பிடிக்காதீங்க. குழந்தை மனச கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலயே அந்த குழந்தைக்கு இவ்ளோ பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கணுமா? அது அந்த குழந்தையால தாங்கிக்க முடியுமா? என் குழந்தைய பத்தி நீ கவலைப்பட தேவையே இல்லை. என் குழந்தையால என்ன பண்ண முடியும், என்ன முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. அப்பாடா.
சார் நான் உங்களுக்கு ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே ஷூர். ஓகே சார். தேவிமா ஸ்கூலுக்கு போகலாம் வா. தேவிமா வாங்க போலாம். தேவிமா உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனா அப்பாக்கு வேற வழி தெரியலடா. எனக்கு பிடிக்கல சூர்யா. நீங்க பாரு, இப்ப நான் பண்றதெல்லாம் உனக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல டேடி நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சிருக்காருன்னு உனக்கு புரியும். ம் ப்ளீஸ் தேவிமா இறங்கி வா. நான் பிரின்சிபலை பார்த்து சொல்லிட்டு போறேன். டேடி சொல்றேன் தேவிமா, வா ப்ளீஸ் தேவிமா. தேவிமா சொன்னா கேளுங்க ப்ளீஸ், வாங்க போலாம் ப்ளீஸ்டா. வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆ வா. உக்காருங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன் மேடம். என்ன விஷயம்? அது மேடம் தேவியோட டிசி வேணும். ஏன், எதுக்காக? வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? அது இல்லை மேடம், நான் யூஎஸ் போக போறேன். அதனால தேவி அங்கேயே படிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓ, அதுவும் இல்லாம தேவியோட ஃபியூச்சருக்கு அங்க போறது ஹெல்த்தியா இருக்கும்னு நம்புறேன். ம், உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, என் குழந்தைய தனியா விட்டு போறதுல எனக்கும் மனசு இல்லை. அதனால தான் நான் தேவியை கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுல தேவிக்கு தான் கொஞ்சம் வருத்தம். நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேவி நீ குட் கேர்ல்ல. தேவி குட் கேர்ள் தான். அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவாரு. அதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற? தேவி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவ எங்க ஸ்கூலை விட்டு போறது எங்களுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் அவ ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொல்றீங்கல்ல, அது ஓகே தான். ம். நீங்க அட்மின் ஆபீஸ்க்கு போய் டிசி வாங்கிக்கோங்க. நான் உடனே கொடுக்க சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.